குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். வயநாடு மறுவாழ்வு பணிகளுக்கு உதவி, நிலச்சரிவு பகுதிகள் ஆய்வுக்கு பின் பிரதமர் உறுதி. என்ன சொல்றாங்கன்னா, வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாமே ஏற்படுத்துது இல்லையா. குறிப்பாக இந்த சூரல்மலை பகுதியில் வந்து பிரதமர் வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் தேவையான நிதி உதவி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. வங்கதேசத்துல மாணவர்கள் வந்து மீண்டும் போராட்டம் நடத்துறாங்க. ஏற்கனவே சுதந்திர போராட்ட வீரனுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்து அந்த நாட்டுல இருக்க மாணவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சு அது வன்முறையா மாறி அந்த நாட்டினுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அதை தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, ஷேக் ஹசீனாக்கு ஆதரவா இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ஒபைதுல் ஹசன் அப்படின்றவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன்றவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதனால புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்து சையத் ரெக்பாத் அகமதுன்றவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் நியமனம். இவர் வந்து தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி. இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க மத்திய அமைச்சரவையினுடைய தற்போது செயலராக இருக்க ராஜீவ் கௌபாவுடைய பதவிக்காலம் வந்து முடிவடைகிறதுனால வர ஆகஸ்ட் 30 அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மத்திய அமைச்சரவையினுடைய புதிய செயலராக தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான டிவி சோமநாதன் தான் வந்து பதவி வகிக்க போறாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு டிமோர் லெஸ்டேவின் உயரிய விருது. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து 3 நாட்கள் அரசுமுறை பயணமா பல்வேறு நாடுகளுக்கு வந்து சுற்றுலா பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதனுடைய இறுதி கட்டமா வந்து டிமோர் லெஸ்டே அப்படின்ற நாட்டுக்கு வந்து சென்றிருக்காங்க. அந்த நாட்டினுடைய அதிபரான ரமோஸ் ஹோர்டான்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டேன்ற விருதை வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இந்தியா மாலத்தீவு இடையே வலுவான உறவு அவசியம். இது வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மால்தீவ்ஸ்க்கு சென்றிருக்காரு. அந்த நாட்டினுடைய அதிபரான முகமது முயிஸை வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ்ல இந்தியா வந்து ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை சேவையான யூபிஐ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரிங்களா. அதனால தான் இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இந்திய ஹாக்கி அணிக்கு உற்சாக வரவேற்பு. என்னன்னா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நம்மளோட இந்தியன் ஹாக்கி டீம் வந்து வெண்கல பதக்கம் வந்து வென்றடிச்சு நம்மளோட இந்தியாவுக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவங்க நம்மளுடைய டெல்லியில் இருக்கிற ஹாக்கி சாம்பியனான மேஜர் தியான்சந்த் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தி அவங்க எல்லாருமே வந்து போஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. 10 மணி நேரத்தில் 4.6 கிலோவை குறித்த அமன் ஷெராவத். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் மல்யுத்தத்தில் வெண்கலம் பெற்றவர் தான் வந்து அமன் ஷெராவத். அவர் வந்து லாஸ்ட் கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல் எடை வந்து அதிகரிச்சதுனால ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ள 4.6 கிலோவை வந்து சடனாக வந்து குறைச்சிருக்காரு. இதுக்கு அவர் படாத பாடு என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. வெந்நீர் குளியல், ரெட்மில்ல வந்து 1 மணி நேரம் இடைவிடாத ஓட்டம், 30 நிமிடங்கள் ஓய்வு, 5 கட்ட சாவனா குளியல்னு சொல்லிட்டு கடுமையான பயிற்சியில் வந்து ஒரு 900 கிராம்ஸ் வந்து குறைச்சிருப்பாரு. அதற்கப்புறமேட்டு வந்து ஜாக்கிங் வந்து போயிட்டு வெறும் வந்து லெமன் ஜூஸும் அது மட்டும் இல்லாமல் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அந்த நைட் ஃபுல்லாகவே அவர் வந்து தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒருத்தர் அந்த போட்டியின் மேலே ஆர்வமும் அவருடைய கனவு மேலே லட்சியமும் இருந்தால் அவர் வந்து அந்த டெடிக்கேஷனான செயலை செஞ்சுருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா. ஓகே, நம்ம கனவுக்காக எவ்வளோ வேணால் தியாகம் செய்யலான்றது இவருமே ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஆப்பிரிக்காவின் உயரமான சிகரத்தில் தேசிய கொடி. என்னன்னா, நம்ம நாட்டினுடைய 78வது சுதந்திர தினம் வர ஆகஸ்ட் 15 வந்து கொண்டாட போறோம் இல்லையா. அதை தொடர்ந்து நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய சார்பில் கிளிமஞ்சாரோ மலை சிகரத்தில் வந்து
ஒரு 7,800 சதுர அடி கொண்ட இந்திய தேசிய கொடி வந்து படர விட்டுருக்காங்க. இதில இன்னொரு கம்பெனியுமே நான் வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இமாலய மலையேற்ற நிறுவனமான HMI அப்படின்ற நிறுவனமும் அந்த நிறுவனத்தினுடைய சார்பிலும் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, குரூப் கேப்டனான ஜெய் கிஷனுடைய தலைமையில கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்காலருந்து கிளிமஞ்சாரோ வரைக்கும் வந்து சாகச பயணமும் வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் யூ ஆல்.